to discourage people from building to discourage people from building new temples, to discourage people from building new temples, muds, new temples, muds, etc. புதியதாக கோயில்கள், மடங்கள் அமைக்கப்படுவதை தடுத்தல். புதிதாக கோயில்கள், மடங்கள் அமைக்கப்படுவதை தடுத்தல். To encourage people to drop caste titles, to encourage people to drop caste titles in their names, ஜாதி பெயர்களை மக்கள் தங்கள் பெயர்களில் பயன்படுத்தாமல் இருப்பதை ஊக்கப்படுத்துதல். பயன்படுத்தாமல் இருப்பதை ஊக்கப்படுத்துதல். இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. புதுசா கோயில் கட்டுறது, மடம் கட்டுறது, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. என்கரேஜ் பண்ணக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப அயோத்தியில கோயில் கட்டுறதுனா கூட டிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? அடுத்து இது பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, ஜாதி பேர் பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் அந்த பதக்கெல்லாம் போயிடுச்சு, பின்னாடி ஜாதி பேர் போடுற பதக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனா நீங்க ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த இது இல்லாம இருக்கதான் இருக்குதுங்க. பதக்கத்துல பேர் இல்லாம இருக்காது. கீர்த்தி ரெட்டி, ஸ்ரீ ரெட்டி இதெல்லாம் இல்லாம வராது. பேர் இல்லாம வர மாட்டாங்க. எந்த அது பொலிட்டீஷியனா இருக்கட்டும், அதுல இதுவா சினிமாவா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எந்த பஸ் மட்டும் தான் பின்னாடி தாங்க கம்பல்சரி இது வந்துடும், பேர் கம்யூனிட்டி பேர் வந்துடும். கம்யூனிட்டி பேர்ல ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, அந்த பேர் போடுறது யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் போடுறாங்க. மறுபடி பேர் போடுறதுக்கு இதே கிடையாது. இப்போ நம்ம ஜாதி பேரை பின்னாடி போடுறது நம்ம என்ன நினைக்கிறோம், எதுவும் கட்டத்தில் நினைக்கிறோம், ஐயோ அச்சப்படுறோம் பின்னாடி போடுறது. ஆனா நீங்க ஆந்திரா, கர்நாடகா மாதிரி ஸ்டேட்லாம் போனீங்களா, அங்க மாதிரி பேர் போடுறது தான் அங்க இதுவா இருக்கும். பேர் கண்டிப்பா போட்டு ஆகணும் இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க யாரும் போடல, பெரிய அடுத்து மேரேஜ் ஏஜ் ஃபார் உமன் should be minimum 16. Marriage age for women should be minimum 16. Maximum 21. Maximum 20%. நான் கேட்கறது நல்லா பாருங்க. மேக்ஸிமம் கேட்டேன். மினிமம் இப்ப மினிமம் 18 தான். 21 ஆகல, 18 தானே. பெண்களுக்கு 18 தானே, பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21 இப்ப இருக்கிற சட்டப்படி இருக்குது. நான் கேட்டது மேக்ஸிமம் கேட்டேன். மேக்ஸிமம் இது கிடையாது. ஓகேவா? மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் 16 ல இருந்து 60 வரைக்கும். ஓகேவா? ஒரு பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பெண்களின் திருமண வயது, பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 16 இருக்க வேண்டும். பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 16 இருக்க வேண்டும். 16. To encourage intercaste marriage, diverse
to encourage intercaste marriage, divorce and intercaste marriage, divorce and remarriage of widows. Remarriage of widows. Intercaste marriage, தமிழ்ல சொல்லுங்க. கலப்பு திருமணம், கலப்பு திருமணம், விவாகரத்து, விவாகரத்து மற்றும் விதவைகள் மறுமணத்தை ஊக்குவித்தல். விதவைகள் மறுமணத்தை ஊக்குவித்தல். விதவை என்பது ஆப்போசிட் வேர்டு என்ன? ஆப்போசிட் வேர்டு புரியல. இதுல ஜெண்டர்ல மேல் ஜெண்டர் தமிழ் இல்ல, நம்ம வார்த்தை உருவாக்குறது விதவன் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குறது. ஆமா, அது மாதிரி இல்ல. நம்ம அந்த அளவுக்கு ஆண் சமுதாயம் அந்த அளவுக்கு இதுவா இருக்கு, டாமினன்ஸ் இருக்குது. ஒரு ஆதிக்க சமுதாயத்துல இருந்தாலும் வார்த்தையே அவங்களுக்கு வேர்ட் இட்செல்ஃப் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி மாறி போச்சு. ஓகேங்களா? ஆமா சார். ஆமா கிடையாது. ஆமா, இந்த ஓடு காலம் மாதிரிலாம் இல்லை, பேர் இல்லை, நிறைய இல்லை சார், பேர் இல்லை. அது மாதிரி சார் சொல்றது எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி பேர் இல்லாம இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே போல இந்த இதுக்கு வந்து தமிழ் சொல்லிட்டு நான் தமிழ் சொல்லி அப்ப என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஊக்குவிக்கிறாங்க. ஓகேங்களா? கௌசல்யா, சங்கர் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து டைவர்ஸ். ஓகேங்களா? நம்ம நடிகைகளுக்கு பிடிச்ச விஷயம். ஓகேங்களா? ரைட். நடிகையோட கல்யாண பத்திரிகைலாம் பாத்தீங்கன்னா அதுல போய் டேட் ஆஃப் டைவர்ஸ் போட்டோம். ஓகேங்களா? நம்ம கல்யாண பத்திரிகை டேட் ஆஃப் ரிசப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? முகூர்த்த எது மணியில இருக்கும். ஆனா அவங்க நடிகை கல்யாண பத்திரிகை பின் பக்கம் குறிப்பு. ஓகேங்களா? டேட் ஆஃப் டைவர்ஸ். ஓகேங்களா? ப்ளீஸ் கமெண்ட் பிளஸ் அப்படி போடுறது. அதான் போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாங்க, ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ். அதுவும் இன்னைக்கு சமுதாயத்தில் பரவலா இருக்கணும். இது கிடையாது, அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்றது. காலப்போக்கு மாறி இருக்கு, சொசைட்டி மாறி இருக்கு. நல்ல விஷயங்கள் பெரிய அளவில் புதப்பட்டிருக்கு, நிறைய விஷயம் புதப்படுது. ஓகேங்களா? உன் குழந்தையும் என் குழந்தையும் நம் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சமுதாயம் போயிடுச்சு. ரீமேரேஜ் பார்த்துக்கிட்டே வச்சுங்க. உன் குழந்தையும், கேட்கலாம், உன் குழந்தை உனக்கு இன்னொரு கல்யாணம் போடுற குழந்தை, உன் குழந்தையும் என் குழந்தை எனக்கு இன்னொரு கல்யாணம் போடுற குழந்தை, உன் குழந்தையும் என் குழந்தையும் நம் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றன. ஓகேங்களா? அதளவுக்கு சமுதாயம் இதாக இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், women should have equal rights. Women should have equal rights in property and employment. Women should have equal rights in property and employment. Further, all the teachers should be women. Further, all the teachers should be women. சொத்திலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். சொத்திலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். To encourage self-respect marriages. அடுத்து, to encourage self-respect marriages. அந்த பாயிண்ட்லயே அடுத்து full stop. Marriage ceremonies should be simplified. Marriage ceremonies should be simplified, most economical
and should not exceed more than a day, and should not exceed more than a day. And should not exceed more than a day. சுயமரியாதை திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். சுயமரியாதை திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். சுயமரியாதை திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஃபுல் ஸ்டாப். திருமண சடங்குகள் எளிமையாகவும் சிக்கனமாகவும் இருப்பதோடு அச்சடங்குகள் ஒரு நாளுக்கு மேற்படாதவையாக இருக்க வேண்டும். அச்சடங்குகள் ஒரு நாளுக்கு மேற்படாதவையாக இருக்க வேண்டும். ஒரு நாளே முடிஞ்சணும்ன்றாங்க. ஒரு நாளைக்கு மேற்படாதவையாக இருக்க வேண்டும். Next, no communal discrimination. No communal discrimination at tea stalls, hotels, etc. Tea stalls, hotels, etc. தேநீர் விடுதிகள் உணவகங்கள் போன்றவற்றில் ஜாதி பாகுபாடு கூடாது. இருக்குது இல்லைங்களா? அங்க சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கு. அந்த டபுள் கிளாஸ் இரட்டை கோலை சிஸ்டம் பயன்படுத்துறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹோட்டல்ல, டீ ஸ்டால்ல எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில சைட்ல இருக்கு, சவுத் சைட்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க கூட இன்னும் ஸ்டில் நம்ம நார்த் டிஸ்ட்ரிக்ட், ஐ மீன் வேலூர், நாளைக்கு உருவாக போற திருப்பத்தூர், நாளைக்கு மதியானம் போறது ராணிப்பேட்டை, சரிங்களா? அப்புறம் ஏற்கனவே 1989 செப்டம்பர் 30 போற அந்த திருவண்ணாமலை போன்ற இடங்களையும் இருக்கு. ஆனா ரொம்ப ரேரா இருக்கு, இதுவா இருக்கு. ஆனா சவுத்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா வீரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. Superstitious beliefs should not be followed. Superstitious beliefs should not be followed. மூட நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடாது. Public money should not be wasted. Public money should not be wasted for pujas and ceremonies in temples. Public money should not be wasted for pujas and ceremonies in temples. கோயில்களில் பூஜைகள் சடங்குகள் செய்வதற்கு
பூஜைகள் சடங்குகள் செய்வதற்கு பொது பணத்தை வீணடிக்க கூடாது. பொது பணத்தை வீணடிக்க கூடாது. Public money should be utilized public money should be utilized for compulsory elementary education. For compulsory elementary education. Compulsory elementary education. பொது பணத்தின் மூலமாக ஆரம்ப கல்வியை கட்டாயம் அளித்திட வேண்டும். ஆரம்ப கல்வியை கட்டாயம் அளித்திட வேண்டும். இந்த கட்டாய ஆரம்ப கல்விக்கு எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க? 21A and 45 இல்லையா? 45 ஸ்பீக் ஆக்சுவலியா 45 ஸ்பீக்டாங்க. எங்க போய் வச்சிட்டாங்க? 21A ல வச்சிட்டாங்க. 51A ல வச்சிட்டாங்க. 51A ல இருக்கு, 21A ல இருக்கு. இப்போ டிபிஎஸ்சி பார்த்துருப்பீங்களா? அப்ப 45 என்ன இருக்கு? 45 எது தானே இருக்கும்? நியூனட்ரி பேபிஸ் தான் இருக்கும். 45 அது 45 தான் சொல்லுது. அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய பராமரிப்பு நியூனட்ரி பேபிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. 45 தான் இருந்ததுங்க. அந்த கல்வி ஆரம்ப கல்வி 45 இருந்தது. அது என்ன எடுத்து போயிட்டாங்க? 86 அமெண்ட்மென்ட் 2002 மூலமா எடுத்து போய் வச்சிட்டாங்க. 21A எடுத்து போய் வச்சிட்டாங்க. என்ன வச்சிட்டாங்க? 21A எடுத்து போயிட்டு ஃபண்டமெண்டல் ரைட் வச்சிட்டாங்க. 51A எடுத்து போயிட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆயிட்டாங்க. 21A ல ஃபண்டமெண்டல் ரைட். யாரோட ஃபண்டமெண்டல் ரைட்? 21A ல 51K ஆர்டிகல் கிடையாது சார். 51A தான் ஆர்டிகல். அது A 1 2 3 நம்பர் போட்டீங்கன்னா K வந்து 11வது கடமையா நிற்கும். JK அதோட J வந்து 10, K வந்து 11 அப்படிங்க வந்திருக்கும். But there is no articles, there is no such article in Constitution 51K. The article is only 151A. அதுல 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வச்சிட்டாங்க. 11th நீங்க நம்பர் போட்டீங்கன்னா ஆல்பபெட் நம்பர் கொடுத்தீங்கன்னா it will come as K. அதனால சில புக்ல மேபி 51K சொல்லிருக்காங்க. But no such article in the Constitution. லட்சுமிகாந்த் கூட கிடையாது. ஓகேங்களா? அது 51A தான் ஆர்டிகல். அது இதுல 51 ஆர்டிகல் A ல. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் கவனிச்சுக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கல்வி எங்க இருக்கு? ஆரம்ப கல்வி எங்க இருக்குன்னா 21A ல அடிப்படை உரிமையா இருக்கு. அந்த அடிப்படை உரிமை யாரோட அடிப்படை உரிமை? பேரண்ட்ஸ் இல்ல, அதுதான் சில்ட்ரனுடைய அடிப்படை உரிமை. குழந்தைகளுடைய அடிப்படை உரிமை வச்சிருக்காங்க. எந்த குழந்தைகள்? 6 முதல் 14 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு. 51A ல it has been made as a duty of the parents. 53A ல பெற்றோருடைய கடமையாக வைக்கப்பட்டுள்ளது. என்ன கடமையாக வைக்கப்பட்டுள்ளது? குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது. யாரோட குழந்தைக்கு? அவங்க குழந்தைக்கு, பக்கத்து குழந்தைகள் இல்ல. ஓகேங்களா? அவங்க குழந்தைக்கு கல்வி கொடுப்பது கடமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஆனா 51A ல இருக்கு, 21A ல இருக்கு. நான் வச்சேன். ஓகேங்களா? 21A இத பண்ண அமெண்ட்மென்ட் எந்த அமெண்ட்மென்ட்ங்க? 86 அமெண்ட்மென்ட் in the year of 2002. ஓகேங்களா? நெக்ஸ்ட். The income of temples should be spent for research and industrial expenses. கோயில்களிலிருந்து பெறப்படும் வருமானமானது ஆராய்ச்சி பணிக்காகவும்
தொழிற்சாலைகள் அமைத்திடவும் ஆராய்ச்சி பணிக்காகவும் தொழிற்சாலைகள் அமைத்திடவும் பயன்படுத்தப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் அமைத்திடவும் பயன்படுத்தப்பட வேண்டும். ரிசர்ச் பர்பஸ்க்கும் இதுக்கும் பயன்படுத்தணும், இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கும் பயன்படுத்தணும்ன்றாங்க. அடுத்த லாஸ்ட் அப்ஜெக்டிவ், பப்ளிக் மணி should be spent for public money should be spent for mother tongue and official language only. Should be spent for mother tongue and official language only. பொது நிதியானது மதர் டங் தாய்மொழி மற்றும் அலுவலக மொழிக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும். பொது நிதியானது தாய்மொழி மற்றும் அலுவலக மொழிக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும். எதுக்கு செலவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? ஹிந்திக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. அது மறைமா சொல்லியிருக்காங்க. மதர் டங்கான அர்த்தம் அப்ளிகேஷன்ல மதர் டங் அப்படின்னு போடுது. பையன் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா மதர் டங் போடுது அப்படின்னா கேட்கிறான். ரொம்ப நீளம் போடுது அப்படின்னு அப்பா ஓகேங்களா. மாநாடுகள் பற்றி பார்ப்போம். 3 முக்கியமான மாநாடுகள், சுயமரியாதை இயக்கத்துடைய மாநாடுகள். 3 important conferences of self respect movement. 3 important conferences of self respect movement. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எங்க நடந்துச்சு புரிஞ்சு வச்சுக்கணும். சுயமரியாதை இயக்கத்தின் 3 முக்கிய மாநாடுகள். அது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1929 செங்கல்பட்டு. 1929 February 17, 18 1929-28 February 17, 18 நடந்தது. எந்த ஊர்ல இருக்கு? நாளை கழிச்சு உருவாக்கப்படுற மாவட்டம் செங்கல்பட்டு. அந்த செங்கல்பட்டுல நடந்த மாவட்டம் 1929 February 17, 18 நடந்தது. ஓகேங்களா. இந்த மாநாட்டுக்கு தனியா தலைவர் யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்துறாங்க, பெரியாரே அந்த மாநாடு முன்னெடுத்து நடத்துறாரு. அதுக்கு செகண்ட் 1930 2வது மாநாடு ஈரோடு 1930 ஈரோடுல நடக்குது. இதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M.R. ஜெயகர் அப்படின்றவர் தலைமை தாங்கிறார் இந்த மாநாடு. M.R. ஜெயகர் அப்படின்றவர் தலைமை தாங்கிறார் இந்த மாநாட்டுக்கு. 3வது பார்த்தீங்கன்னா 1931 விருதுநகர். செகண்ட் எந்த ஊருங்க? ஈரோடு. 3வது விருதுநகர். இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி கே சண்முகம் அப்படின்றவர் தலைமை தாங்கினார். சண்முகம் அவர் எந்த ஊர்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். காஞ்சி கே சண்முகம் அப்படின்றது. டேட் இல்ல மேடம், டேட் நாட் அவைலபிள். அதனால கொடுக்கல. ஃபர்ஸ்ட் மட்டும் டேட் இம்பார்ட்டன்டா டேட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டேட் கொடுக்கல. இது மட்டும் மந்த் மட்டும் இது நோட் வச்சுங்க. தேர்ட் வந்து ஆகஸ்ட், செகண்ட் வந்து மே. செகண்ட் வந்து மே மாசம் நடந்திருக்குது, தேர்ட் வந்து ஆகஸ்ட். நானும் டேட் தேடி போகல. ஏன் தேடி போகலன்னா நம்மள இது கேட்க போறது இல்லை அப்படின்னு நான் தேடி போகல, விட்டேன். ஓகே, இதே எஸ்ஏ எழுத சொல்லி கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம படிச்சே இருக்கணும், டேட் தேடி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆபரேஷனல் ப்ரோக்ராம் பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஆபரேஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு போடுது. ஆபரேஷனல் ப்ரோக்ராம் திட்ட நடவடிக்கை. ஆபரேஷனல் ப்ரோக்ராம் திட்ட
நடவடிக்கை. ஒரு த்ரீஃபோல்ட் இது கொடுத்துருக்காங்க. அந்த ஆபரேஷன் ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. 1, it wanted to remove practices of using caste marks. It wanted to remove practices of using caste marks, caste costumes, and caste names. ஜாதி அடையாளங்களை இட்டுக் கொள்வது, ஜாதி அடையாளங்களை இட்டுக் கொள்வது, ஜாதி அடையாளங்களை இட்டுக் கொள்வது, ஜாதியை வெளிப்படுத்தும் ஆடைகளை அணிவது, ஜாதிகளை வெளிப்படுத்தும் ஆடைகளை அணிவது மற்றும் ஜாதி பெயர்களை பயன்படுத்துவது மற்றும் ஜாதி பெயர்களை பயன்படுத்துவதை நீக்குவதற்கு இது முயற்சி செய்தது. Second, முயற்சி செய்தது. It aimed at elimination of employing Brahmin priest, P-R-I-E-S-T-S, Brahmin priest, to officiate marriages, and other ceremonies of the society. To officiate marriages and other ceremonies of the society. திருமணத்திற்கும் இதர சமூக சடங்குகளுக்கும் புரோகிதர்களை பயன்படுத்துவதை தடை செய்ய நினைத்தது. It also favored, third point, it also favored the simplifying of simplifying of laws, LAWS, simplifying of laws relating to divorce, widow remarriage and intercaste
marriage and intercaste marriage. விவாகரத்து விவாகரத்து கமா விதவை மறுமணம் விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணம் மற்றும் கலப்பு திருமணம் குறித்த விதிகளை கலப்பு திருமணம் குறித்த விதிகளை எளிமையாக்குவதை ஆதரித்தது. எளிமையாக்குவதை ஆதரித்தது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய கேட்டீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்துடைய சாதனை அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சாதனைகள் செஞ்சிருக்காங்க சுயமரியாதை இயக்கம். இப்போ உங்கள் அளவில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாதனை செஞ்சிருக்கிறாங்க நினைக்கிறீங்க. சுயமரியாதை இயக்கத்துடைய சாதனைகளாக இப்போ நம்ம பார்க்கப்படுறது இன்னைக்கும் பார்க்கப்படுறது என்ன சாதனை? ஸ்பெஷலிஸ்ட் கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கான முயற்சி நிறைய நடந்திருக்கு. ஓகேங்களா? பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மாற்றம் ஜாதிகளற்ற ஜாதி பாகுபாடற்ற சமுதாயம் உருவாகி இருக்கு பல பேர் சொன்னால் அதுக்கு சுயமரியாதை ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, பெண்களுக்கு அதிக அளவுக்கு உரிமை சமூகமே போய் மிக மிக அதிகமான உரிமை கிடைக்கப்படும். அதுக்கு சாட்சி இங்கே எத்தனை பெண்கள் பின்னாடி மத பரிதாபமாக பார்க்க முடியுது. பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு சொத்துரிமை, அப்புறம் திருமண முறைகளில் மாற்றம், கலப்பு திருமண முறைக்கு ஊக்குவிக்கப்படுது. கலப்பு திருமணம் பண்ணிட்டா கவர்மெண்ட் இடத்துல அதுக்கான இது உதவி செய்யறாங்க. விதவைகள் மறுமணம் கொடுத்துருக்காங்க. பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கோயில் கலப்பு அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் சட்டப்பூர்வமாக்கப்படுது தமிழ்நாடு. இப்போ பெண்களுடைய இது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிலை பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திருமணங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அதை வந்து சட்டப்பூர்வம். அது மாதிரி ஐடி இல்லைன்னா திருமணம் செல்லாது. பொண்ணு இல்லாட்டி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், தங்க தலைமுறைக்கு தலை கட்டிக்கலாம். ஆனால் பொண்ணு இருக்கிற பையன் இருந்தது கூட யாரும் இருக்கணுமே முக்கியமா ஐடி இருக்கணும். அது இல்லை. ஆனால் இப்போ 1967 யாரும் பார்த்துருந்த நிலைமையை அண்ணா அறிஞர் அண்ணா தான் என்ன பண்ணாருன்னா சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்குறாங்க. 1967 சட்டப்பூர்வமாக்கி நடைமுறை 1968 நடைமுறை வந்தது. ஆனா அது மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? இந்த சட்டப்பூர்வமான திருமணம் அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு உபயோகம் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இது என்ன பண்ணலாம், ஒரே செகண்ட் முடிஞ்சு போச்சு, மேரேஜ் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது கிடையாது. நீங்க அதை எதிர்பார்த்துருப்பீங்க, சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? மேரேஜ் கோயிங் ஆன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. ஓகேங்களா? பரத்தை காப்பி சொல்றாங்க. ஓகேங்களா? அது மாதிரி அதளவுக்கு ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 3-4 நாள் பண்ணிக்கிட்டு சடங்கு வச்சுக்கிட்டு பண்ணது அவசியம் இல்லைன்னு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பல விதமான முன்னேற்றங்கள், பல விதமான நன்மைகள் நடந்திருக்குது இன்னைக்கும். ஓகேங்களா? மிக மிக முக்கியமாக ஆட்சி அதிகார முறையில மத்தியில யார் ஆகணும் அப்படின்றதுல நம்ம ஒரு முடிவோடு இருக்கிறோம். தனி விவாதம் பண்ணா அது காரணம் இதுதான் சுயமரியாதை இயக்கம் தான். ஓகேங்களா? அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். 1. The monopoly power of the monopoly. அதான் monopoly-னாக்கா monopoly அப்படின்னா அர்த்தம் சிங்கிள் டாமினன்ஸ் அர்த்தம், முற்றுரிமை அர்த்தம். தமிழ் monopoly, the monopoly power and influence, the monopoly power and influence enjoyed by the Brahmins, the monopoly power and influence enjoyed by the Brahmins was slowly lost, not gradually, was slowly lost. பிராமணர்கள் அனுபவித்து வந்த ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கு முறை ஆதிக்க மற்றும் செல்வாக்கு
முறை படிப்படியாக தடுக்கப்பட்டது. படிப்படியாக தடுக்கப்பட்டது. Second, it filled with sense of pride. It filled with sense of pride and self-respect. It filled with sense of pride, self-respect, and self-confidence. It filled with sense of pride, self-respect, and self-confidence, to fight against social injustice. To fight against social injustice. சமூக அநீதிக்கு எதிராக சமூக அநீதிக்கு எதிராக போராடுவதற்குரிய சமூக அநீதிக்கு எதிராக போராடுவதற்குரிய சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை அளித்தது. The practice of having separate dining places. The practice of having separate dining places for Brahmins in hotels or events was slowly given up. Events was slowly given up. உணவகங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பிராமணருக்கென தனியாக முன்னுரிமை அடிப்படையில் உணவளிக்கும் முறை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டது. Several people gave up caste titles. பெரும்பாலான மக்கள் ஜாதி பட்டங்களை துறந்தனர். Self-respect marriage was widely accepted.
marriage was widely accepted. சுயமரியாதை திருமணங்கள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. சுயமரியாதை திருமணங்கள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. Registered marriages are accepted by the people. Registered marriages are accepted by the people. பதிவு திருமணங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. Intercaste marriage remarriage of widows and divorce are widely accepted. கலப்பு திருமணம் விதவை மறுமணம் மற்றும் விவாகரத்து முறை மக்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கம்யூனல் ரிசர்வேஷன் has become possible. இனவாரி இடஒதுக்கீட்டு முறை சாத்தியமாயிற்று. Temple entry was made easy. For depressed class people. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இதாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் உடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சது. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தலைப்பு இதோட முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா?